அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம ரீசனிங் சம் வந்து பார்க்க போறோம். ரீசனிங் சம்ல ஏ, கே, எல், ஆர் மற்றும் யூ என்ற ஐவர் ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்கின்றனர். யூக்கு இடப்பக்கத்தில் கேவும் ஏக்கும் யூக்கும் இடையில் ஆரும் அமர்ந்திருந்தால் எல்லுக்கு பக்கத்தில் இருபுறமும் அமர்ந்திருந்தவர்கள் யாருன்னு கேக்குறாங்கப்பா. இப்ப நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே ஐவர் அமர்ந்திருந்தனர் கொடுத்துருக்காங்களா, அப்ப நம்ம வந்து ஒரு வட்ட மேசையில இருக்கும் போது ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். இந்த வட்டத்துல வந்து ஐவர் அப்படிங்கும் போது 5 டேஷ் போட்டுக்கிறோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ, கே, எல், ஆர் மற்றும் யூ என்ற ஐவர் ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்கின்றனர். யூக்கு இடப்பக்கத்துல சொல்றாங்களா, இப்ப இந்த இதுல வந்து நீங்க எந்த சைடு வேணாலும் யூ போட்டுக்கலாம். இப்ப யூக்கு இடப்பக்கத்தில் அப்படின்னா யூ இப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க லெஃப்ட் சைடு வந்து இதுதானே. அப்ப யூக்கு இடப்பக்கத்துல யார் இருக்காங்க, கே இருக்காங்க, கே போட்டுக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏவுக்கும் யூக்கும் இடையில் ஆர் அமர்ந்திருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நமக்கு யூ தான் இருக்கு, ஏ இல்லையா. அப்ப வந்து ஏவுக்கும் யூக்கும் இடையில் அப்படின்னா இங்க யூ இருக்கு, இங்க ஏ போட்டுக்கிறோம். அப்ப 2 பேர்த்துக்கு இடையில யார் இருக்காங்க அப்படிங்கிறாங்கன்னா ஏவுக்கும் யூக்கும் இடையில் ஆர் இருக்காங்க அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது எல்லுக்கு பக்கத்துல இருபுறமும் யார் அப்படின்னு என்ன நம்ம நோட் பண்ணலன்னு பார்த்தோம்னா எல் நோட் பண்ணல, அப்ப எல் நோட் பண்ணிக்கிட்டோம். இப்ப எல்லுக்கு 2 பக்கத்துலதான் யார் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. அப்ப எல் இங்க இருக்குன்னா இங்க வந்து ஏ 1, இன்னொருத்தங்க கே 1. அப்ப ஆன்சர் வந்து கே அண்ட் ஏ. ஓகேங்களா.